ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 94வது பாடல். இந்த பாடல் மனநிலை தூய்மையாக சொல்ல வேண்டிய பாடல். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. அபிராமி அன்னையை விரும்பி தொழும் அடியார்கள் நிலை எப்படி இருக்கும்? அவளின் மெய்யடியார்களின் கண்களிலே எப்போதும் கண்ணீர் ததும்பி நிற்கும். அவர்களது உடல் சிலிர்த்து ஒருவித நடுக்கம் காணப்படும். அவர்களது மேனி சிலிர்த்து அவர்களது மனதிலும் நினைவிலும் மேனியிலும் ஒருவித ஆனந்த மயக்கம் காணப்படும். அந்த ஆனந்த மயக்கத்திலே அவர்கள் சுய அறிவுடன் செயல்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. பித்தர்கள் போன்றே தென்படுவார்கள், பித்தர்கள் போன்றே செயல்படுவார்கள். தேன் உண்ட வண்டு போல எப்போதும் அவர்கள் அபிராமி என்னும் இன்ப மயக்கத்திலேயே இருப்பதால் தான் இன்னது செய்கிறோம் என்ற உணர்வே அவர்களுக்கு வராது. அவர்களிடம் நாம் ஏதாவது கேட்டாலும் அவர்களுக்கு தம்மிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது என்ற உணர்வே இருக்காது. அப்படியே அவர்கள் பதில் சொன்னாலும் அவர்கள் சரியான பதிலாக சொல்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் அந்த அன்னையின் உணர்விலேயே தோய்ந்து கிடப்பதால் தாம் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே அற்றுதான் அவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொன்னாலும் பித்தர்கள் போல் உளறினாலும் கூட அவை சரியானவையாகவே அமையும். அவர்கள் சொன்ன எல்லாம் நிறைவேறும். அவர்களின் வாக்கு பலிக்கும். அவர்கள் தாமாக ஏதும் சொல்வதில்லை. அபிராமி அன்னையில் தோய்ந்து அந்த வாக்கு வருவதால் அது அபிராமியின் வாக்கே ஆகிவிடுகிறது. அதனால்தான் வாக்கு பலிதம் ஏற்படுகிறது. இப்படி தனது அடியாரின் வாக்கிலும் மனதிலும் உடலிலும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அன்பர்கள் எது சொன்னாலும் அவை யாவையும் மெய்யாக்கி நடத்தி காட்டக்கூடிய இந்த அபிராமியின் சமயம் நல்ல சமயம்தானே என்று கூறுகிறார் பட்டர். அதனால்தான் மன்னர் வந்து பட்டர்கிட்ட கேட்கும்போது இன்று என்ன திதி என்று கேட்கும்போது அபிராமி பட்டர் அபிராமி அன்னை தியானத்திலே இருந்து கொண்டு பௌர்ணமி திதின்னு மாற்றி சொல்லிடுறாரு. இருந்தாலும் மன்னருக்கு கோபம் வந்து இது அமாவாசை திதி அல்லவான் என்று கூற அதை பௌர்ணமி திதியாகவே அப்படியே மாற்றி காட்டியவள் அபிராமி அன்னை. நீங்கள் அபிராமி அன்னையோட தியானத்தில் மூழ்கிட்டீங்கன்னா நீங்கள் எது சொன்னாலும் எது செய்தாலும் அபிராமி அன்னையின் அருளாலவே அது எல்லாம் நடத்த காட்டப்படும். அன்னை அதை அப்படியே நிச்சயம் நடத்தி காட்டுவாங்க. அதுதான் அபிராமி அன்னையோடைய சக்தி. அதனால்தான் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்கன்னு சொல்கிறேன். அபிராமி அந்தாதி பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல். நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நிச்சயம் நடக்கும். அபிராமி அந்தாதி பாடலை தினமும் வேண்டி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அபிராமி அன்னையோட அருள் கிடைக்க பெறுவீங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.